بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் ஒருவன்தான் என்று தெளிவாக சாட்சி கூறுவோர்கள் வரிசையிலே படைத்த இறைவன் நம்மை வைத்திருக்கிறான். அத்தகைய இறைவனை வணங்குவதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுமி அதன் தொடர்ச்சியாக அவனுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகவும் காத்திருக்கிறோம். அப்ப இந்த வேதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக சந்தித்தது கிடையாது. வேதத்திலே இறைவனை நல்லடியார்கள் மறுமையில்தான் சந்திக்க முடியும் என்கின்ற செய்தியை நாம் நம்புகிறோம். இப்படி கண்ணுக்கு தெரியாதவற்றையும் கூட சந்திக்காதவர்களை கூட இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்புவோமா என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு ஐயம் என்பது உள்ளத்தில் இருக்கும், ஒரு சந்தேகம் என்பது உள்ளத்திலே இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரிலும் மேலாக நாம் நம்புகிறோம், உயிரிலும் மேலாக நாம் நேசிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இது இறைவனுடைய வார்த்தையாக தான் இருக்கும் என்கின்ற குர்ஆனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அற்புதத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த இடத்தின் அதன் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கை முறைகளையும் நாம் அங்கீகரித்த ஹதீஸின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த குர்ஆனானதை, வஹி செய்தியை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள், சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள், எந்த அளவுக்கு விரும்பினார்கள் என்று சொன்னோம் என்றால், இன்றைய ஒரு செய்தியை நாம் ஒரு சாதாரணமான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்களே, நபிகளாருடைய வளர்ப்பு தாய் இருக்கிறார்களே, அவர்களை நாம் சந்தித்து வருவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த உறவை சந்தித்து வருவோமே அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறாங்க. அங்கே பார்த்தால் சோகத்தின் வடிவமாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்குறாங்க, சொல்றாங்க, ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா வருத்தப்படாதீங்க, சிரமப்படாதீங்க, சோகப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க போய் ஆறுதல் சொல்றாங்க. இந்த இடத்துல ஆறுதல் சொன்னவர்களுக்கே ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து விடுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள், நம்முடன் இருப்பதை விட அல்லாஹ்விடம் இருப்பது தானே அல்லாஹ்வின் தூதருக்கு சிறப்பானது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க, எனக்கு அது தெரியாம கிடையாது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு மறு வார்த்தையா சொல்றாங்க, எனக்கு அது தெரியாம கிடையாது, நம்முடன் இருப்பதை விட அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடம் இருப்பதா சிறப்பு. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு வானத்தில் இறங்கக்கூடிய வார்த்தைகள் வஹி செய்தியான நிறுத்தப்பட்டு விட்டதே. அப்ப எந்த அளவுக்கு வஹி செய்தியை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறத பாருங்க. இறை செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இருக்கிறார், அவர்களுக்கு தான் அந்த செய்தி வரும். இதற்கு மேல வேற யாருக்கு அந்த இறை செய்தி வர்றது கிடையாது. அப்படிங்கும்போது இந்த செய்தியானது இதோட நிறுத்தப்பட்டு விட்டதே, நபிகளாருடைய இறப்புடன் அது நிறுத்தப்பட்டு விட்டதே என்று சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்படி இந்த செய்தியை கேட்ட உடனே ஆறுதல் சொல்ல போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்துல அழுகாதீங்கப்பான்னு சொல்ல போனாங்க. அவங்களுடைய உள்ளத்திலும் ஆஹா, வஹி செய்தி என்பது நிறுத்தப்பட்டு விட்டதே என்கின்ற சோகம் அதிகரித்து விட்டது. அப்போ எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க பாருங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்களை இன்னும் கிடைச்சா வாழ்க்கையை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளலாமே என்று நினைக்கிறாங்க இல்லையா. அப்போ அவர்கள் காலகட்டத்தில் எப்படி சங்கடப்பட்டார்களோ அதே போல் நாமும் இந்த குர்ஆனின் வசனங்கள் நமக்கு கிடைக்காமல் சென்று விடுமோ என்று வருத்தப்படக்கூடியவராக இருக்கணும், சங்கடப்படக்கூடியவராக இருக்கணும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இன்னும் குர்ஆனை நேசிப்போம். இந்த இறைவழியிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடியது குர்ஆன் தான். அல்லாஹ்வுடைய நூலான இந்த குர்ஆனை அதிகமான தொடர்புடையவர்களாக அரபியில் ஓதக்கூடிய நன்மைகளும் பெற்று
அதனுடைய அர்த்தத்தை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும். அதற்காக விருப்பப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் வரிசையிலே உங்களையும் என்னை வளரமான ஆக்குவாங்க என்று பிரார்த்தித்துக் கொண்டவனா இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.